ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மதி. என் நண்பன் கோபால் அங்கே போயிட்டுருக்கான் பாருங்க. தடம் மாறி போயிட்டுங்க. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டிருக்க. கோபால் நல்லா மாட்டிக்கிட்டேங்க ஏரிக்குள்ளே. இங்கேருந்து தப்பிச்சு வரணும். எப்படியாவது தப்பிச்சு வந்துடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்துட்டுருக்குறோம். ரொம்ப சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். எங்கே இருக்கிறேன்னே தெரில. ஏன்னா சுற்றியும் காடுங்க. தடமே தெரிலிங்க. எங்கே இருக்கிறேன்னே தெரியல. மாட்டிக்கிட்டோம். காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். என் நண்பன் கோபால் வேறு காணோம். கோபால் நில்லு கோபால், வரேன். வந்துடுறேன் கோபால். எங்கே கோபால்? எதில் தடை இருக்குது? எதுவுமே தெரில. வெறும் முள்ளாவே இருக்குது. டே, கரை அங்கே இருக்குடா. நாம் நடுவில் போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோன்னே தெரியலிங்க. நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். வெறும் புதராகவே தான் இருக்குது. இப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. நல்லா மாட்டிக்கிட்டோங்க. மீன் பிடிக்கலான்னு வந்தோம். மீன் பிடிச்சி உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் உள்ள. இங்கே கொட்டை தான் இருக்குது. இப்போ நாங்கள் மீன் பிடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. தப்பிச்சு இந்த ஏரிக்குள்ளேருந்து வெளியே போனால் போதும்னு இருக்கிறோம். இன்னமும் அடிச்சிங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே இதுமாரி ஏரியில் வந்து மாட்டிக்காதீங்க யாரும். அவங்க இப்போ தப்பிச்சு வெளியே போனால் போதுன்றது. அங்கே கரை தெரிகிற மாதிரிக்குது. இங்கே போனால் கரெக்டாக இருக்கும். தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அப்பயும் தண்ணி எங்கே போனாலும் தண்ணியாகவே தான் இருக்குது. தண்ணிக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறோம். அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. என் நண்பன் கோபால் இப்போ தண்ணிக்குள்ளே இறங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆழம் கம்மி தாங்க. சேறு இருக்கும். இதுக்கு நாங்கள் அந்த தண்ணியிலே இறங்கியிருக்கலாம். அதுதான் தப்பு பண்ணிட்டேங்க. நண்பன் கோபால் போயிட்டுருக்குறான். அவங்க கூட சேர்ந்து நானும் போகணும். இதுமாரி இடத்துலலாம் நம்ம செருப்பு தொட்டுக்கிட்டு வேறு போகக்கூடாதுங்க. செருப்பு கையில் எடுத்துருக்கணும். நண்பன் போயிட்டான். வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கோங்க. தண்ணிக்குள்ளே ஃபோன் விழுந்துச்சுன்னா என் ஃபோன் இல்லை, என் நண்பன் கோபால் ஃபோன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடம் அப்பயுமே தெரியலிங்க. இந்த கரையை கடந்து போயிட்டுருக்குறோம். என்னன்னு தெரில. தண்ணிக்குள்ளே ஃபோன் விழுவாம தான் சரி. கோபால் ரொம்ப சேராக இருக்குங்க. கோபால் நில்லுங்க, வரேன். சேத்துல மாட்டி ரொம்ப சேருங்க. தண்ணியில் ரொம்ப சேராக இருக்குது. மறுபடியும் சுற்றிக்கிட்டே வா. இதெல்லாம் என்னால் உள்ளே பூந்து வர முடியாது. இந்த பக்கம் ஏதோ தடை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. கோபால், இந்த பக்கம் தடை இருக்குடா. இந்த ஒரு முள்ளை கடக்கிறதா ரொம்ப கஷ்டம். எப்படின்னு தெரில. போவோம். என்ன பண்ணுறதுங்க. ஒரே சேருங்க. இப்படி அந்தாண்ட எப்படி போகிறதுன்னு தெரில. பார்த்து தான் போனோம். ரொம்ப முள்ளாக இருக்குது. இதுமாரி இடத்துலலாம் நீங்கள் வராதிங்க. ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. தண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரல. வெறும் முள்ளாக இருக்குங்க. பார்த்து சேஃபாக போனால் பரவாயில்ல. ஒரு விதம் கடந்துட்டோம். கோபால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி, ஃபுல்லாக வெறும் முள்ளு தாங்க. வெறும் ஆட்டுக்குட்டி. இந்த ஆடு ஐயோ காலில் முள்ள ஏறிடுச்சிங்க. செருப்பு கழுவிட்டுருக்கோம். ஒரு வழியாக கரையை கடந்துட்டோம். மழை வேற போடுது. தூத்தல் போடுதுங்க. அவங்களுக்கு தெரியுதுங்களா? மழை தூத்தல் போடுதுங்க. ஃபோன் நினையுது. இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேங்க. நான் அவங்க மதி, என் நண்பன் கோபால்.
ஓகே.